கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஆப்ஷனல் தான். நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து ஸ்ட்ராபெரியோட கலர்ஸ் இருக்கும்ல அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் போதும் எனக்கு. நான் சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலே போதுங்கனால 2 ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணி இதையும் நான் அரைச்சிட்டு சூப்பராக நம்மளோட மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடிங்க. பாருங்கள்.